ஹாய் கசியா தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஹெச்டி கான்ஸ்டபிள் 2020 செல்ஃப் புக்கிங். ஸோ இது வந்து கேன்சல் ஆச்சு இடையில. இது வராதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் கேன்சல் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொண்டு வந்துட்டாங்க இது. கொண்டு வந்துட்டு ஸோ உங்களுக்கு இந்த 4 ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எப்போ புக் பண்ணால் உங்களுக்கு நார்மல் மார்க் கிடைக்கும், அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னோட டிப்ஸில் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா, ஸோ நல்லா படிச்சிருந்தீங்க, இப்போவே எக்ஸாம் எழுத போனால் கூட நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படி சொல்கிறவங்க சரி ஓகே கொடுங்க. இல்லை சார் நான் படிச்சிருவேன், இந்த குறிக்காலத்துலேயே படிச்சிருவேன், நான் உங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படி சொல்கிறோம் ஓகே தான். ஆனால் நான் சொன்னதுக்காண்டி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ உங்களுடைய மைண்டு, உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய இஷ்டம், நீங்கள் பிடிச்சதான் ஓகே சாய்ஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஹிந்திக்காரன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு 4th வீக் அதுக்கெலாம் ஓப்பன் ஆக மாட்டுது. அங்கே வந்துட்டு 2nd வீக் ஓப்பன் ஆக மாட்டுது. எல்லாருமே 2nd வீக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க நார்மலைசேஷன் மார்க்கும் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அதிகமாக படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஷிஃப்ட் கொடுத்தா நார்மலைசேஷன் மார்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2nd. ஓகே, ஃபஸ்ட்டு கூட சரி விடுங்க, கொஞ்சமாவது சான்ஸ் எதிர்பாருங்க. 2nd, 3rd கொடுங்க. உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு நார்மல்ஸ் மார்க் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. 3rdோட 2nd, ஃபஸ்ட்டு 2nd கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஓகே, நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொடுக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு நார்மல்ஸ் மார்க் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டிப்ஸில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதாவது நீங்கள் சார் எனக்கு படிக்க இன்னும் டைம் வேணும் சார், இன்னும் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாஸ்ட்டில் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஐடியாவை கேட்டிருந்தீங்க, நான் அதனால் சொல்லிட்டேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க எக்ஸாமை வந்துட்டு. ஓகே, ஸ்டால் புக்கிங் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. ஸோ அது பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் உங்களுக்கு அது வந்து என்ன பண்ணுன்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு சான்சஸே இருக்காது. உங்களுக்குன்னு தனி ஷிஃப்ட் போட்டு அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெல்லி போலீஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அவங்க மறுபடியும் எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க, ஏற்கனவே நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். அதனால் அது மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஓகே, கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு டிப்ஸு, ஒரு மோட்டிவேஷனாக ஒன்று சொல்கிறேன். நம்ம வந்து எதுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, நாட்டை காவல் காக்கிறோமோ அதெல்லாம் அடுத்தப்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு நமக்கு சேல்ரி, நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, படிப்பு செலவு எல்லாமே கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோம். மெடிக்கல் செலவாக இருக்கட்டும், அதாவது ட்ராவல் செலவாக இருக்கட்டும், டோட்டல் எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் முக்கியம் தான் படிக்கிறதுக்கு. ஓகே, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம். நீங்கள் ஒரு எஸ்ஹெச்டியாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், இதுக்கு போனீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கிடைக்கும். இதை நினச்சி நீங்கள் படிச்சிங்க, இந்த குறுகிய காலத்தில் கூட டெஸ்ட்டு போட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். அது இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்பிக்கையோட நான் பாஸ் ஆயிடுவேன், டீம் ஒயிட் இல்லாமல், அதாவது ஃபெயில் ஆயிடுவோம் பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்காம அடித்து 100% வந்து நான் பாஸ் ஆயிடுவேன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆயிடலாம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நல்லா பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் ஜெகன் உங்களோட இருப்பேன் கண்டிப்பாக. எக்ஸாமாக இருக்கட்டும், பிசிக்கலாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஓகே பாய், ஜெய் ஹிந்த்.